சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்களோட கடந்த கால செயல்பாடை வச்சு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திரு ரஜினிகாந்த் அவர்கள் பயப்படுறான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பாவே இல்லை. அது மட்டும் இல்லாம ஆட்சியில திமுக இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் சரி, மத்தியில காங்கிரஸ் ஆட்சியில இருந்தாலும் சரி, பாஜக ஆட்சியில இருந்தாலும் சரி, இந்த மாதிரி மத்திய அரசு மாநில அரசுன்னு சொல்லி எந்த இடத்துல எந்த கட்சி ஆட்சியில இருந்தாலுமே அவங்க எல்லாருமே திரு ரஜினிகாந்த் அவர்களோட குட் புக்ல இருக்கதான் விரும்பியிருக்காங்க. திரு விஜய் அவர்களும் அதே மாதிரி திரு ரஜினிகாந்த் அவர்களோட குட் புக்ல இருக்கதான் விரும்புவார்னு சொல்லி நம்புறேன். ஏன்னா திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஏன் பயிட மாட்டாரு அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன்னா, 1991 இருந்து 96 வரைக்கும் மேடம் ஜெயலலிதா தம்பிங் மெஜாரிட்டில அசுர பலத்தோட இருக்கும் போதும் திரு ரஜினிகாந்த் அவர்கள் மேடம் ஜெயலலிதாவை விமர்சிச்சாரு. அதே மாதிரி திரு ரஜினிகாந்த் அவர்களை முன்னாடியே சொன்ன மாதிரி ஆளுங்கட்சியா இருக்கவங்க எப்பவுமே பகச்சிக்க விரும்புறதில்லை. பாட்டாளி மக்கள் கட்சி மாதிரியோ, நாம் தமிழர் கட்சி மாதிரியோ ஆட்சி அதிகாரத்துல இல்லாத கட்சிகள் ஒரு சில சமயங்கள்ல திரு ரஜினிகாந்த் அவர்களை அட்டாக் பண்ணிருக்கலாம், திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு சிம்ம சொப்பனமா இருந்திருக்கலாம். ஆனா ஆளுங்கட்சியா இருந்தவங்க எப்பவுமே திரு ரஜினிகாந்த் அவர்களை பகச்சிக்க விரும்பினதில்லை. ஏன்னா திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு எந்த அளவுக்கு மக்கள் சப்போர்ட் இருக்கு, திரு ரஜினிகாந்த் அவர்களை பகச்சுக்கிட்டா அந்த அரசியல் கட்சிகளோட எலக்டோரல் பெர்ஃபார்மன்ஸ் பாதிக்கப்படுமா இல்ல பாதிக்கப்படாதான்றத பத்தி எல்லாம் எப்பவுமே யோசிச்சது இல்லை. எதுக்கு நாமளே போய் தேன் கூட்டுல கையை வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி எந்த கட்சி ஆட்சியில இருந்தாலுமே திரு ரஜினிகாந்த் அவரோட குட்டுக்குள்ள இருக்க விரும்பி இருக்காங்க. திரு விஜய் அவர்களும் அந்த மாதிரிதான் விரும்புவார்னு நினைக்கிறேன்.